வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வருகின்ற உத்தரவுகளும், சலுகை பெறுவதில் மாற்றங்களும், பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் என்ன, ஏதேனும் அரசு தரப்பில் சலுகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெறுவதற்கு கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் நடத்தி வரும் நிலையில், காலியாக உள்ள பணியிடங்கள் மற்றும் தற்போது நிலவரப்படி எத்தனை காலியிடங்கள் உள்ளன, ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் புதிய நியமனம் வழங்கப்படுமா, தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் ஊழியர்கள் ஆசிரியர்கள் என 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பணி ஓய்வு வயது 60 உள்ளது. வழக்கமாக ஆண்டுதோறும் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் ஓய்வு பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். அந்த வகையில் கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி 8144 பேர் ஓய்வு பெற்றதாக தகவல்கள் வெளியானது. அதேபோல் இந்த ஆண்டும் ஒரே நாளில் 5000 பேர் வரை ஓய்வு பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் பெரும்பாலும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பணியில் சேர்ந்தவர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி 5 லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். அவர்களின் பணி ஓய்வு வயது 60 உள்ளது. 60 வயதை நிறைவு செய்தவர்களின் பணி ஓய்வு பெறுகின்றனர். வழக்கமாக ஆண்டுதோறும் இந்த மே மாதத்தில் அதிகப்படியான எண்ணிக்கையில் ஓய்வு பெறுவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். தற்போதைய நிலவரப்படி 5 லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தெரிகிறது. ஓய்வூதியர்களை பொறுத்தவரை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் 1.98 லட்சம் பேர், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் 6.2 லட்சம் பேர் இருக்கின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்களில் அதிகப்படியான ஓய்வு பெறக்கூடியவருடைய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். தற்போது பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 5000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த 2026 மே மாதம் ஓய்வு பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றவர்களுடைய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்ற கேள்விகளும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்றும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.